வெல்கம் டு ஸ்ரீ பிரியாஸ் திருவாரூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் பிஸ்கட்ஸ் வச்சு ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம். நான் வந்து இதுக்கு டார்க் ஃபேண்டசி சாக்கோ சிப் பிஸ்கட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் ஹைட் அண்ட் சீக் போர்பன் எது வேணால் எடுத்துக்கலாம். நான் ஒரு பேக்கெட் பிஸ்கட்ஸை பிரித்து கொட்டிட்டு இதில் 1/2 கப்பு சுகர் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணிக்கணும். நல்லா பவுடர் ஆகிடுச்சு. இதில் மில்க் விட்டு அரைச்சிக்கணும், பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பிஸ்கட்ஸ் பேஸ்ட் பண்ணியாச்சு. ஒரு 1/2 லிட்டர் மில்கை நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஆட் பண்ணணும். இதை கொஞ்சம் குக்கிங் சாக்லேட்ஸ் வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணணும். இது நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம கிளறி விடணும். அடிப்பிடிக்காமல் கிளறணும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இட்லி மாவு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இதை நான் வந்து ஸ்லோ ஃப்ளேம் சிம்மில் வச்சு நான் குக் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ 10 மினிட்ஸ் ஆனாலும் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. சாக்லேட் எசன்ஸ் வச்சுருக்கேன். இது 2 ட்ராப்ஸ் விட போகிறேன். சாக்லேட் எசன்ஸ் இல்லாதவங்க வெனிலா எசன்ஸ் விட்டுக்கலாம். சாக்லேட் எசன்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு மறுபடியும் ஒரு தடவை பீட் பண்ணி எடுக்கணும். நல்லா ஆறிடுச்சு. பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சியில் இருந்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காயிட்டு. இதை நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1/2 மினிட் அரைச்சா போதும். நல்லா அரைச்சாச்சு. திக்காக இருந்தது பாருங்கள், எப்படி மறுபடியும் இப்படி ஆயிடுச்சு. இதை நான் வந்து ஃப்ரீசர் சேஃப் பவுலுக்கு மாற்றிட்டேன். இதை ஒரு மூடி போட்டு மூடி 4 hours வந்து ஃப்ரீசரில் வைக்கணும். 4 hours கழித்து பார்ப்போம். மூடியாச்சு. இதை வந்து ஃப்ரீசரில் 4 hours வைக்கணும். 4 hours வச்சுட்டு மறுபடியும் மிக்சியில் போட்டு நல்லா பீட் பண்ணி திரும்பவும் ஃப்ரீசரில் வைக்கணும். 4 hours ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கொஞ்சம் திக்னஸ் வந்திருக்கு. இதை சின்ன சின்னதாக உடச்சி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இதை மறுபடியும் பவுலில் போட்டு மூடி ஃப்ரீசரில் 8 hours வச்சு எடுக்கணும். 8 hours ஆச்சு. இப்போ பவுலை எடுத்து பார்ப்போம் ஐஸ்கிரீம் எப்படி செட் ஆகிருக்குன்ட்டு. 8 hours ஆகிடுச்சு. ஃப்ரீசர்லேருந்து எடுத்திருக்கேன். நல்லா செட் ஆகிருக்கு. இது வந்து நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரி வந்து எடுத்தோன்னே கொஞ்சம் சாஃப்டாக இருக்காது. இதை ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பரிமாறலாம்.